எல்லாரும் அதப்படி இதப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தரமாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷ்யூர்ட் ஜாப் தானே. காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 31வது பட்டமளிப்பு விழா. கோவை காருண்யா தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் கல்வி நிறுவனத்தின் நிகழ்நிலை பல்கலைக்கழகம் 31வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள டிஜிஎஸ் தினகரன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பால் தினகரன் தலைமை தாங்கி படிப்புகளை வெற்றிகரமாக முடித்த மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி பட்டம் பெற்ற மாணவ மாணவிகளை வாழ்த்துக்கள் தெரிவித்து அறிவுரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து துணைவேந்தர் பிரின்ஸ் அருள்ராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் மிசோராம் மாநிலத்தின் முதல் மந்திரி லால்டு கோமா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு கூறியதாவது: இளம் பட்டதாரி நண்பர்களே, இந்நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான மற்றும் மறக்க முடியாத நாளாகும். இச்சிறந்த கல்வி நிறுவனத்தின் மூலம் உங்களின் கடின உழைப்பினாலும் அர்ப்பணிப்பினாலும் வெற்றிகரமாக படித்து பட்டம் பெறுகிறீர்கள். குறிக்கோள் இல்லாத வாழ்வு அர்த்தமற்றது. உங்கள் குறிக்கோளை கண்டுபிடியுங்கள். அது உங்கள் லட்சியங்களை வடிவமைக்கும். இந்தியா மிகப்பெரிய ஆற்றல் மற்றும் சிக்கலான சவால்களை கொண்ட நாடு. நீங்கள் கற்ற கல்வி உங்கள் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, தேசத்தின் சிக்கல்களை மாற்றுவதற்கான கருவியாக இருக்கட்டும் என்று பேசினார். அதனைத் தொடர்ந்து வேந்தர் டாக்டர் பால் தினகரன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: காருண்யாவில் படித்து வெற்றிகரமான பட்டங்களை பெற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் நேர்மையுடன் தன்னலமின்றி வாழ்ந்து நமது பாரத தேசத்தை உலகளாவிய அளவில் எல்லா துறைகளிலும் சிறந்த தேசமாக மாற்ற வேண்டும் என்று வாழ்த்தி இறைவனின் ஆசியோடு எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ பிரார்த்தனை செய்தார். பட்டம் பெற்ற மாணவர்கள் தங்களின் சமூக பொறுப்பின் வெளிப்பாடாக பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்திற்காக நிதி வழங்கினர். இவ்விழாவில் பட்டம் பெற்ற மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோர் மற்றும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.